ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பாரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர்வான ரெசிபியோடு நான் வந்திருக்கேன். இந்த ரெசிபி பேர் என்னென்னா வடகறி, சென்னை ஸ்பெஷல் சைதாப்பேட்டை வடகறி. அது வந்து நான் சென்னையில் தான் ஃபஸ்ட் டைம் நான் டேஸ்ட் பண்ணேன். ஸோ அதுலேருந்து அந்த டேஸ்ட்டுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நான் எப்படி பண்ணுங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போவுமே ஆப்பம் இல்லைன்னா இடியாப்பம் செஞ்சால் கண்டிப்பாக வடகறி இல்லாமல் நாங்கள் செய்யவே மாட்டோம். ஸோ அந்த ரெசிபியை தான் உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். இது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பர்வாக இருக்கும். சாம்பார் சட்னியை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்களும் இதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் மற்ற இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிலோ கடலைப்பருப்பை நல்லா 4 மணி நேரம் வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு நல்லா திருப்பி எகெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அது கூட நான் 2 காஞ்ச மிளகாவும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சோம்பு சேர்த்துருக்கேன். இது நம்ம பருப்பு வடை நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். அதே மாதிரி கொரண்டு ரொம்ப கொரண்டு இல்லாமல் ரொம்ப பட்டு போல் இல்லாமல் நல்லா பல்ஸ் விட்டு ஒரு 4-5 பல்ஸ் விட்டாவே போதும். தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துலாம் அரைக்க தேவையில்ல. ஜஸ்ட்டு பருப்பை மட்டுமே போட்டு நல்லா 4-5 பல்ஸ் விட்டாவே நல்லா கொரண்டு ஆகிடும். அது கூட உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பருப்புக்கு நம்ம எப்படி பொரிப்போமோ அதே மாதிரி பொரிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் பருப்பு வடை சைஸில் நீங்கள் பொரிக்கிறா இருந்தாலும் பொரிச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாகவே பொரிச்சிக்கிட்டேன். ஏன்னா பருப்பு வடை சைஸில் நம்ம பொரிச்சு எடுத்துக்கிட்டோன்னா திருப்பி நம்ம கிரேவியில் ஆட் பண்ணும்போது அதை கண்டிப்பாக நம்ம நொறுக்கி வைக்கணும். ஸோ அந்த ஒரு வேலை இல்லாமல் ஒரு அலுப்புத்தனமாக நான் பொரிக்கும் போதே நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் பொரித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் எப்படி உங்களுக்கு இஷ்டமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பொரிச்சிக்கிங்க. இப்போது நல்ல ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம போடணும். எக்ஸாக்டாக நம்ம வடை எப்படி நம்ம சுடுவோமோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம சுட்டு இதே மாதிரி கலரில் நாம் எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி மீதம் உள்ள மாவையும் நான் கம்ப்ளீட்டாக பொரித்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எப்போதுமே சட்னி, சாம்பார் அந்த மாதிரி செய்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்லேயும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு இப்போது எண்ணெய் தாராளமாக 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் விட்டுட்டு அது கூட கரம் மசாலாவுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, அப்புறம் பெருஞ்சீரகம், ஜீரகம், பே லீஃப் எல்லாத்தையும் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா தாளிச்சிட்டு அது கூட நல்லா 2 பெரிய பல்லாரி வெங்காயம் இப்படி பொடி பொடியாக நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 இல்லைன்னா 2 பச்சை மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா தான் நான் இப்படி 4ஆக கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா வதங்கிக்கணும். இந்த ஒரு மாதிரியே டிரான்ஸ்பரண்ட்டாக வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வர வரைக்கும் வதங்கினாவே போதும். இப்போ மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கிறதுனால மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பழுத்த தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1½ டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக அந்த மசாலா நல்லா வாசம் வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ இஞ்சி பூண்டு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 1½ டீஸ்பூன் அளவு நான் மல்லித்தூள், வெறும் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதங்கிட்டு இப்போ நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்ச அந்த வடையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன்னா ப்ரெஷர் குக்கரில் வழிஞ்சிரும். ஸோ இப்போ 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டாவே போதும். நீங்கள் அதிகமான வடை சுட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ 2 விசில் வந்ததுக்கப்புறம் நான் ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக அடங்கினதுக்கப்புறம் வெயிட்டை எடுத்துகிட்டு நான் பார்க்குறேன். பாருங்கள் அந்த தண்ணி மிச்சமாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய தண்ணி ஊற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இன்னும் நல்லா தண்ணி வேணும் அப்படின்னு சொன்னால் வேணால் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 1/2 டம்ளர் ஊற்றிக்கோங்க. இப்போ அந்த வடை அந்த தண்ணியை எல்லாத்தையுமே உறிஞ்சி நல்லா பொதன்னு இருக்கும். இப்போ நல்லா கிரேவியை நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கு மேலே மல்லி இலை போட்டு
நம்ம வந்து சேவ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான் சூப்பரான வடகறி ரெடி. இது வந்து கண்டிப்பா வந்து டேஸ்ட் பண்ணவங்களுக்கு இதோட டேஸ்ட் தெரியும். டேஸ்ட் பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ம், ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கும். முக்கியமா வந்து ஆப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி தான். என்ன வந்து பருப்புக்கு மட்டும் நம்ப வந்து ஊற வைக்கணும் 4 மணி நேரம். அவ்வளோதான். மத்தபடி இதோட வேலை எல்லாமே ரொம்ப ஈஸி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.